வணக்கம் எவ்ரிவான். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ளவுட் ஷெடுலர். க்ளவுட் ஷெடுலர் அப்படின்னா என்ன அப்படின்னா இது வந்து ஜஸ்ட் ஒரு நார்மலாக ஒரு ஜாப் ஷெடியூல் பண்ணுறது. நம்ம பேட்ச் எக்ஸ்பிளைன் பண்ணும்போதே சொல்லியிருந்தோம். நமக்கு வந்து பேட்ச் ப்ராசஸிங்கில் வந்து ரெண்டு விதமாக நமக்கு வந்து பேட்ச் ப்ராசஸிங் பண்ணலாம். ஒன்று வந்து ஈவென்ட் பேஸ்டு, இன்னொன்று வந்து டைம் பேஸ்டு. ஓகேவா? டைம் பேஸ்டு ஈவென்ட் பேஸ்ட்னா ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணோம், நம்ம பண்ணியிருக்கோம். என்ன அப்படின்னா ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது வந்து என்னோட பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகணும். ஓகேவா? நம்ம பார்த்ததுல எப்படி பைப்லைன் ட்ரிகர் ஆகும் அப்படின்னா ஒரு ஃபைல் வந்து பக்கெட்டில் பிளேஸ் ஆன உடனே நமக்கு வந்து பைப்லைன் வந்து ட்ரிகர் ஆகும். அதாவது இப்போ நம்ம வந்து ஃபைல் அப்லோட் பண்ணுறோம் ஜிசிஎஸ் பக்கெட்டில். அப்போ வந்து நம்மளோட க்ளவுட் ரன் ஜாப் வந்து ட்ரிகர் ஆகி அந்த ஃபைலை வந்து ப்ராசஸ் பண்ணி பிக்வரியில் வந்து லோட் பண்ணும். ஓகேவா? அது வந்து ஈவென்ட் பேஸ்டு. டைம் பேஸ்டுன்னு ஒன்று இருக்குது. டைம் பேஸ்டு அப்படின்னா நம்ம அதே மாதிரி பக்கெட்டில் வந்து ஃபைல் இருக்கும், அதே க்ளவுட் ரன் ஜாப் இருக்கும். பட் ஆனால் பக்கெட்டில் ஃபைல் அப்லோட் ஆகும்போது அந்த க்ளவுட் ரன் ஜாப் வந்து ட்ரிகர் ஆகாது. நம்ம அந்த க்ளவுட் ரன் ஜாப் ட்ரிகர் பண்ணும்போது கிரியேட் பண்ணும்போது வந்து அந்த ட்ரிகரிங்கை வந்து நம்ம பண்ண மாட்டோம். நம்ம ஏன்னா அந்த ஜிசிஎஸ் ட்ரிகர் வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் ஜாப் கிரியேட் பண்ணுற டைமில் வந்து நம்ம ட்ரிகர் டிஃபைன் பண்ணியிருப்போம். பட் ஆனால் இதில் வந்து அப்படி பண்ண மாட்டோம். இது ஏன் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஆல்ரெடி நம்ம ஆர்டர்ஸ் பார்த்த மாதிரியே தான். ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்து டெய்லி ஆர்டர்ஸ் வந்து எனக்கு வந்து எந்த டைம் வேணாலும் எனக்கு பிளேஸ் ஆகலாம். ஓகேவா? எனக்கு வந்து எந்த டைம் வேணாலும் பிளேஸ் ஆகலாம். பட் ஆனால் அது பிளேஸ் ஆன உடனே எனக்கு வந்து ETL பைப்லைன் வந்து ரன் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து ஃபைல் வந்து நைட்டு 11 மணிக்கு எனக்கு வந்து டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வந்து எனக்கு வந்து ப்ராசஸ் பண்ணி கொடுக்கணும். ஓகேவா? எனக்கு வந்து நைட்டு 11 மணிக்கு எனக்கு ETL பைப்லைன் ரன் ஆகி அதை 11:05 11:15 அந்த டைமில் வந்து எனக்கு வந்து டவுன்ஸ்ட்ரீம் சிஸ்டம், அதாவது அந்த டேட்டாவை கன்சியூமர்ஸ்க்கு வந்து நம்ம அப்போ கொடுத்தா போதும். பட் ஆனால் நமக்கு வந்து டேட்டா நம்ம ப்ராசஸ் பண்ணதுக்கு எப்போ டேட்டா வரலாம்? மேபி காலையில் 10 மணிக்கு வரலாம், இல்லை 5 மணிக்கு வரலாம், 6 மணிக்கு வரலாம், எப்போ வேணாலும் வரலாம். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல வந்து நம்ம ஈவென்ட் பேஸ்டு வச்சுருந்தோம் அப்படின்னா காலையில் 10 மணிக்கு வருதுன்னா அப்போவே ப்ராசஸ் பண்ணி டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டத்துக்கு வந்து நம்ம வந்து ரெடி பண்ணி கொடுத்துருவோம். ஓகேவா? அது வந்து பிக்வரி டேபிளையோ இல்லை ஒரு இன்னொரு ஜிசிஎஸ் பக்கெட்லேயோ வந்து ப்ராசஸ் பண்ணி ஃபைலை வந்து லோட் பண்ணிடுவோம். பட் ஆனால் டவுன் ஸ்ட்ரீம் சிஸ்டம் வந்து எப்போ கன்சியூம் பண்ணுவாங்க? அவங்க வந்து நைட்டு 11 மணிக்கு மேலே தான் கன்சியூம் பண்ணுவாங்க. பட் ஆனால் நம்ம காலையில் 10 மணிக்கே நம்ம ப்ராசஸ் பண்ணி வச்சிடலாம். ஓகேவா? இது வந்து ஓகே தான். என்ன ப்ரோ இது, அவங்க வந்து அதே டேட்டா தான் ப்ராசஸ் பண்ண போகிறாங்க, நம்ம வந்து எத்தனை மணிக்கு வச்சா என்ன அப்படின்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இந்த இதில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா சிங்கிள் ஃபைல்லாம் ஓகே. ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து காலையில் ஒரு மார்னிங் பேட்ச் ஒரு ஃபைல் வருது, காலையில் 10 மணிக்கு ஒரு ஃபைல் வருது. ஓகேவா? அந்த பக்கெட்டில் வந்து 10 மணிக்கு ஒரு ஃபைல், பக்கெட்டில் 10 மணிக்கு ஒரு ஃபைல் வருது. ஓகேவா? அதே மாதிரி எனக்கு வந்து 2 மணி பேட்ச்க்கு ஒரு ஃபைல் வருது. அதே மாதிரி எனக்கு 3 மணி பேட்ச்க்கு 3 மணியில் ஒரு 5 மணி பேட்ச்க்கு ஒரு ஃபைல் வருது. அதே மாதிரி நைட்டு 8 மணி பேட்ச்க்கு ஒரு ஃபைல் வருது. இந்த மாதிரி ஒரு 4 ஃபைல் வருது. ஓகேவா? இந்த மாதிரி எனக்கு ஒரு 4 சிங்கிள் ஃபைல் வரும்போது நமக்கு பிரச்சனை இல்லை, நம்ம வந்து ஈவென்ட் பேஸ்டு வச்சு ப்ராசஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஓகேவா? அதே மாதிரி மல்டி ஃபைல்லையும் நம்ம ஈவென்ட் பேஸ்டு வச்சோம்னா 4 தடவை பைப்லைன் ரன் ஆகும். பட் ஆனால் நமக்கு வந்து இந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணது வந்து கிளப் பண்ணி பண்ணணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த மாதிரி பேட்ச் பேஸ்டு போகலாம். ஸோ இப்போ நான் 11 மணிக்கு க்ளவுட் ஷெடியூல் பண்ணுறேன் அப்படின்னா அது வந்து எனக்கு வந்து அந்த 4 ஃபைலையுமே வந்து கம்பைன் பண்ணி இந்த 4 ஃபைலையுமே ஒன்றா ரீட் பண்ணி ஒன்றா ப்ராசஸ் பண்ணும். இது வந்து ஒன் ஆஃப் த ஒரு யூஸ் கேஸு. இது இது வந்து நடக்கலாம், இல்லாமலும் போகலாம். பட் ஆனால் க்ளவுட் ஷெடியூலருங்கிறது எனக்கு இந்த பர்டிகுலர் டைமுக்கு வந்து ரன் ஆனால் போகுது, எனக்கு ஈவென்ட் பேஸ்டாக வேணாம் அப்படின்னு சொல்கிறது. ஓகேவா? மோஸ்ட் ஆஃப் த கேசஸ் இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக இது ஆல்ரெடி நீங்கள் உங்களோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ்லேயே நீங்கள் வந்து இதை பார்த்துருக்கலாம். ஜாப் வந்து ரன் பண்ணி விட்ருவாங்க. ஜாப்பை ரன் பண்ணி விட்டோன்னா என்ன ஆகும் அப்படின்னா ஐ மீன் டேட்டா பேசிஸில் வந்து கொரி வந்து ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி நமக்கு வந்து அப்டேட் ஆகும். ஓகேவா? நம்மளோட ஃபைனல் டேபிளில். ஸோ க்ரான் ஜாப்னு சொல்லுவோம். ஸோ அதுதான் வந்து இது வந்து ஒரு ஜிசிபியில் இருக்கிற க்ரான் ஜாப். இதுதான் வந்து க்ளவுட் ஷெடியூலர். ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து க்ளவுட் ஷெடியூலர் எப்படி கிரியேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ அந்த க்ளவுட் ஷெடியூலை வச்சு நம்ம வந்து டெய்லி, மந்த்லி, வீக்லி ஆர் ஹவர்லி கூட நம்ம வந்து ஜாப் ஷெடியூல் பண்ணலாம். இந்த ஜாப் ஷெடியூல் பண்ணுறது அப்படின்னா என்ன அப்படின்னா நம்மளோட இப்போதைக்கு நம்மளோட யூஸ் கேஸ் வந்து என்ன அப்படின்னா கரெக்டாக அந்த டைம் ரீச் ஆன உடனே நமக்கு வந்து என்ன ஆகும், நமக்கு வந்து க்ளவுட் ரன் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது வந்து க்ளவுட் ரன்னுங்கிறதுக்கான கணக்கு கிடையாது, நம்ம வந்து என்ன வேணாலும் எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஓகேவா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம கிட்ட வந்து ஒரு
யூஆர்எல் இருக்கு. ஒரு யூஆர்எல் இருக்கு. ஆக்சுவலாக மோஸ்ட்லி இந்த யூஆர்எல் பேஸ்டில் தான் வந்து க்ளவுட் ரன் வந்து நம்ம ஐ மீன் அந்த க்ளவுட் ஷெல் வந்து யூஸ் பண்ணுவோம். இந்த ஒரு பர்டிகுலர் டைம் வந்துருச்சு அப்படின்னா இந்த யூஆர்எல் வந்து எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகேவா? அது இப்போ என்னன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஓகே. ஸோ க்ளவுட் ஷெட்யூலர் வந்து நம்ம இதுலேயும் போய் சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து இதாக இருக்குது க்ளவுட் ஷெட்யூலர். அதோட இதிலே போட்டிருக்கு மேனேஜ் டு க்ரான் ஜாப் சர்வீஸ். க்ரான் ஜாப்னா இந்த அலாரம் வைக்கிற மாதிரி. இந்த டைம் இருந்துச்சுன்னா எனக்கு அலாரம் ரெடி அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ஷெட்யூலரோட யூஐ. ஓகேவா? இதில் வந்து நம்ம ஜாப்னு சொல்லுவோம். எல்லா க்ளவுட் ஷெட்யூலர் ஜாப்ஸ். ஓகேவா? அந்த கரெக்டாக அந்த ஜாப் அந்த ஒரு ஜாப்பில் வந்து ஒரு டைமிங் பேஸ் பண்ணி நம்ம வந்து கிரியேட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து கிரியேட் ஜாப் கொடுக்குறேன் நான். ஓகேவா? கிரியேட் ஜாப்னா நம்ம வந்து அலாரம் செட் பண்ணுற மாதிரி. ஓகேவா? ஸோ இதில் வந்து க்ளவுட் ஷெட்யூலர் சிஆர்எஃப் க்ளவுட் ரன் ஃபங்க்ஷன் வந்து நம்ம ட்ரிகர் பண்ண போகிறோம் ஃபெப் 26. ஓகேவா? ஃபெப் 26 ஃபெப் 26 அந்த லேண்டிங் டு பிக்வரி அதாவது ஷெட்யூல் பண்ணுவோம். ஏன்னா அது ஆல்ரெடி இருக்குது. லேண்டிங் டு பிக்யூ ஜாப். ஓகேவா? ஸோ ரீஜன் செலக்ட் பண்ணிக்கலாம். டிஃபால்ட்டாக வந்து யூஎஸ் சென்ட்ரல். ஓகேவா? இது வந்து திஸ் ஜாப் வில் trigger the landing to BQ Cloud Run function at 11 PM daily. இது வந்து 11 PM டெய்லிங்கிறது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன். நம்ம எந்த டைம் இல்லைனா எனக்கு வந்து மண்டே வீக்லி மண்டே ஆர் வீக்லி டியூஸ்டே வாட் எவர் இல்லை 6 மாதத்துக்கு ஒரு தடவை இந்த மாதிரி வந்து நம்ம வந்து இது பண்ணிக்கலாம். ஃப்ரீக்வன்சி ஃப்ரீக்வன்சியில் வந்து இதுதான் வந்து இதோட ஸ்ட்ரக்சரு. ஓகேவா? ஸோ ஸ்டார்ன்னு இருக்கும். நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஓகே ஐ நீட் டு ஒரு சாட் ஜிபிடி ஓப்பன் பண்ணி வச்சுட்டு ஓகே ஷெட்யூலர் ஜாப் இன் க்ளவுட் ஷெட்யூலர். ஸோ எவ்ரி டே night 11 PM job has to trigger give me format. இது வந்து கேவலமாக போடுறேன், டைப் பண்ணுறேன். ப்ராம்ப்ட் வந்து கொஞ்சம் டீட்டெயில்டாக இருந்தால் நல்லாயிருக்கும். பட் ஆனால் இது சிம்பிள் தானே. ஸோ அதனால் இது வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இதுதான் வந்து 23. இதுதான் வந்து ஷெட்யூல் ஃபார் எவ்ரிடே அட் 11 PM. இதை நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். அப்படியே நான் வந்து பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? ஸோ மினிட் அண்ட் ஹவர் டைம் ஜோன் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம வந்து இந்தியாவில் தான் எல்லாமே ஷெட்யூல் பண்ணி வச்சுருக்கோம். ஓகேவா? இந்தியன் டைமிங்க்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இன்கேஸ் நீங்கள் வந்து யூஎஸ் ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணுறீங்க அப்படின்னா அவனோட டைமுக்கு தான் வந்து இந்த ஜாப் ரன் ஆகணும். ஓகேவா? அப்போது நீங்கள் வந்து அவனோட டைம் கொடுக்கணும். இங்கே இப்போதைக்கு நம்ம ட்ரைனிங்க்கு வந்து நான் வந்து இந்தியா தான் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ இந்தியா யூஎஸ்டி 5:30. ஸோ இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம். சரி ஓகே நம்ம வந்து ஷெட்யூல் பண்ணி ஐ மீன் கான்ஃபிகர் பண்ணியாச்சு. சரி ஓகே இந்த டைம் வந்த உடனே உனக்கு என்ன ட்ரிகர் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இங்கே தான் டார்கெட் என்ன. அந்த டைம் வந்த உடனே டார்கெட் வந்து இதில் வந்து 2 விதமாக இருக்குது. ஓகேவா? ஒர்க் ஃப்ளோஸ் வந்து லேட்டராக பார்ப்போம், ஆர்கஸ்ட்ரேஷனில் வரும்.
இது வந்து பப்ஸ்அப் அந்த டாபிக் வந்து ஒரு மெசேஜ் சென்ட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேவா? ஸோ என்ன மெசேஜ் சென்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு இதில் பப்ஸ்அப் டாபிக்ல இந்த டைம் ஆன உடனே சென்ட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இது நம்ம மோஸ்ட்லி பார்க்க மாட்டோம். ஸோ நம்ம பார்க்க போகிறது வந்து ஹெச்டிடிபி. ஓகே, ஸோ ஹெச்டிடிபி ரெக்வஸ்ட் நம்ம நம்மளோட எல்லா கிளவுட் ரன்லையும் வந்து ஒன்று இருக்கும். ஸோ லேண்டிங் ETL. ஓகேவா? ஸோ இதுதான் வந்து நம்மளோட க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனு, லேண்டிங் ETLோட க்ளவுட் ரன் ஃபங்க்ஷனு. ஸோ இதில் வந்து யூஆர்எல்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கா? இதை வந்து நம்ம வந்து ரெண்டு விதமாக ட்ரிகர் பண்ணலாம் எப்பயுமே வந்து க்ளவுட் ரன் வந்து. ஒன்று இந்த ஈவென்ட் பேஸ்டு ட்ரிகர். ஓகேவா? அதாவது ஜிசிஎஸ்ல வந்து ஃபைல் லேண்ட் ஆன உடனே ட்ரிகர் ஆகும். இது நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். இன்னொரு விதமானா இந்த யூஆர்எல் வழியா ட்ரிகர் பண்ணலாம். இந்த யூஆர்எல் எப்பெல்லாம் வந்து எக்ஸிக்யூட் ஆகுதோ அப்பெல்லாம் வந்து ட்ரிகர் பண்ணலாம். ஓகேவா? இந்த யூஆர்எல் வந்து நம்ம வந்து இந்த மாதிரி கிளவுட் ஷெடியூலர் அப்படி இல்லைன்னா ஒர்க் ஃப்ளோஸ், இன்சைடு ஒர்க் ஃப்ளோஸ் வந்து நம்ம இந்த யூஆர்எல் தான் யூஸ் பண்ணுவோம். ஓகே, இந்த யூஆர்எல் நான் காப்பி பண்ணிட்டேன். ஓகேவா? யூஆர்எல்ல பேஸ்ட் பண்ணிட்டேன். ஹெச்டிடிபி மெத்தடில் வந்து நம்ம எப்பயுமே ட்ரிகர் பண்ணும்போது வந்து போஸ்ட் இதுதான் கொடுப்போம். ஓகேவா? ஸோ போஸ்ட் மெத்தடு இது வந்து ஒரு இந்த ஹெச்டிடிபி இந்த போஸ்ட் கெட்டு புட்டு டெலிட் இது எல்லாமே வந்து அது பேர் என்ன பேர் ஏபிஐ டெவலப்மெண்ட்ல வரும். இது வந்து கைண்ட் ஆஃப் ஒரு ஏபிஐ மாதிரி. ஓகேவா? ஏபிஐனா என்ன, ரொம்பலாம் டெப்த்தாலாம் போகாதீங்க. க்ளவுட் ஷெடியூலரில் உங்களுக்கு என்னது வேணும்? ஓகே, இந்த க்ளவுட் ரன்னை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ஹெச்டிடிபி மெத்தட் சூஸ் பண்ணி இந்த க்ளவுட் ரன்னோட யூஆர்எல் எடுத்து போடணும். நம்ம ட்ரிகரிங் பண்ணுறதுக்கு வந்து போஸ்ட் இதை மட்டும் தான் போடுவோம். ஓகேவா? ஏன்னா போஸ்ட்டுங்கிறது வந்து போய் ட்ரிகர் பண்ணுறது. இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இன்டெப்த்தாக உங்களுக்கு ஏபிஐனா என்ன தெரிஞ்சால் குட். பட் ஆனால் இன்கேஸ் எனக்கு ஏன் இங்கே போஸ்ட் போடுறோம், இங்கே ஏன் நம்ம கெட்டு போடுறோம் அப்படின்னா அந்த மாதிரி தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா அது வந்து உங்களை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். இன்டர்வியூலையோ இல்லை எதுலேயுமே வந்து இது வந்து உங்களுக்கு வந்து யூஸே ஆகாது. ஓகேவா? ரியல் டைம்லேயே உங்களுக்கு யூஸ் ஆகாது. அன்டில் நீங்கள் ஒரு ஏபிஐ டெவலப்மெண்ட்குள்ளே நீங்கள் உங்களோட ப்ராஜெக்ட் போகுது அப்படின்னா அந்த டைம் உங்களுக்கு நீடு இருந்தால் தெரிஞ்சுக்கோங்க. இப்போதைக்கு இதை தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஓகேவா? ஜஸ்ட் ட்ரிகர் பண்ணணும்னா போஸ்ட் மெத்தட். ஓகேவா? இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஹெச்டிடிபி ஹெட்டரில் வந்து அதாவது நீ வந்து வெறுமனே ட்ரிகர் பண்ண போறியா, அப்படி இல்லைன்னா ஏதாச்சும் வந்து ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ண போறியா? அதாவது நம்ம வந்து இப்போதைக்கு வந்து இதில் நம்ம எதுவுமே ஆர்குமெண்ட்ஸ் யூஸ் பண்ணலை. பட் ஆனால் ஆர்குமெண்ட் பாஸ் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நம்ம அதனால தான் வந்து இங்கே வந்து இதாக இருக்குது ரெக்வஸ்ட் சீக்வல் டு நன்னுன்னு கொடுத்துருக்கோம். ஓகேவா? ஸோ நமக்கு வந்து இப்போதைக்கு எதுவுமே நமக்கு வந்து தேவையில்லை. ஸோ அதனால் கண்டினியூ கொடுத்துறேன். ஜஸ்ட்டு ஹெச்டிடிபி டைப்பு, அந்த க்ளவுட் ரன் ஜாப்போட யூஆர்எல், போஸ்ட் மெத்தடு ஆஸ் இட் இஸாக நான் வந்து ஜஸ்ட் நன் கொடுக்குறேன். ஓகேவா? இது வந்து என்ன அப்படின்னா ரீட்ரை கான்ஃபிக். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் வந்து எக்ஸிக்யூட் பண்ண ட்ரை பண்ணுறோம். ஏதோ ஒரு இஷ்யூ, நெட்வொர்க் இஷ்யூவோ, ஏதோ ஒரு ஜிசிஎஸ் ஐ மீன் ஜிசிபியில் வந்து ஒரு கிளிச்சோ ஏதோ ஒன்று சம்திங். பட் ஆனால் அது ரீட்ரை பண்ணணும். ஒரு டைம் மட்டும் பண்ணக்கூடாது. நம்ம எப்படி அலாரம் வைக்கும்போது ஸ்னூஸ் வைப்போமோ அதை மாதிரி இதில் வந்து எவ்வளோ நிமிஷத்துக்கு ஒரு தடவை அந்த மாதிரி வைப்போமோ அந்த மாதிரி இதில் வந்து மேக்ஸிமம் அட்டம்ஸ் வச்சுக்கலாம். ஓகேவா? நான் வந்து ஒரு 3 டைம் கொடுக்குறேன். ஓகேவா? மேக்ஸிமம் ரீட்ரை டியூரேஷன். ஃபர்ஸ்ட் டைம் போய் ட்ரை பண்ணுது, உடனே போய் திரும்ப ட்ரை பண்ணணும். அந்த செகண்ட் அட்டம்ப்ட்டுக்கு வந்து நம்ம வந்து எவ்வளோ கொடுக்கலாம் அப்படின்னா நான் ஒரு 10 செகண்ட் கொடுக்குறேன். இது 10 செகண்ட், 10 எஸ் அப்படின்னா 10 செகண்டு. இல்லை எனக்கு வந்து 1 மினிட் அப்படின்னா 1 எம். 1 மினிட் கொடுத்தீங்கன்னா 1 எம். பேக் ஆஃப் டியூரேஷன் திரும்ப நம்ம வந்து எவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடுக்கலாம். ஓகேவா? அதாவது திரும்ப போய் ட்ரை பண்ணுது, திரும்ப வந்து ட்ரை பண்ணும்போது ஏதாச்சும் ஒரு இஷ்யூ ஆகுது, ட்ரை பண்ணவே முடியல அப்படின்னா சரி ஓகே, ஒரு 5 நிமிஷத்துலேருந்து மேக்ஸிமம் 1 ஹவர் வரைக்கும் நம்ம வந்து வெயிட் பண்ண வைக்கலாம். 1 ஹவர் போடுறதுக்கு பதில் வந்து நம்ம வந்து 1 மினிட் ஆர் 5 மினிட்ஸ் போடுறேன். ஓகேவா? 5 மினிட்ஸ்னா ஒரு 5 நிமிஷம். ஐ மீன் ஐடில் ஆயிட்டுனா ரெஸ்ட் எடுத்துட்டு வச்சுக்கலாம். ரெஸ்ட் எடுத்துட்டு திரும்ப போய் ட்ரை பண்ணும். ஓகேவா? ஸோ இதுதான் வந்து மேக்ஸிமம் பேக் ஆஃப் டூரேஷன். பட் மோஸ்ட்லி நான் இதெல்லாம் யூஸ் பண்ணதே கிடையாது. ஆக்சுவலாக நான் வருவேன், நான் என்னோட ரியல் டைமில் வந்து நான் இல்லை, இந்த ஒரு 4 வருஷத்தில் வந்து நாங்கள் வந்து இதை ஷெடியூல் பண்ணுவோம். இதெல்லாம் ஆசிடிஸாக விட்டுருவோம். மேக்ஸிமம் ரீட்ரை அட்டம்ப்ட் மட்டும் நாங்கள் வந்து 3 கொடுப்போம். மேக்ஸிமம் ரீட்ரை டியூரேஷன் அவ்வளோதான். அதுக்கு மேலே நாங்கள் எதுவுமே கொடுக்க மாட்டோம். ஓகேவா? ஸோ கிரியேட் கொடுக்குறேன். ஸோ கொடுக்குறேன் அப்படின்னா இது வந்து கிரியேட் ஆயிருச்சு. ஓகேவா? இது வந்து ஆல்வேஸ் ரன்னிங்கில் தான் இருக்கும்.
ஓகேவா? பாஸ்ன்னு கேக்குதா அப்படின்னா இதை பாஸ் பண்ணவான்னு கேக்குதா? அப்போ இது வந்து ஆல்வேஸ் அப் அண்ட் ரன்னிங் கரெக்டாக இது அந்த டைமுக்காக வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். 7 AM இப்போ. ஸோ நைட்டு 11 மணி வரைக்கும் இது வந்து வெயிட் பண்ணிகிட்டே இருக்கும். கரெக்டாக அந்த டைம் வந்த உடனே இது வந்து எக்ஸிக்யூட் ஆகும். மேபி நான் வந்து இதில் வந்து 7:08 ஓகேவா? 7:08 AM in the morning. Give me another format to execute today only at 7 8 7 8 AM in the morning. ஓகேவா? ஸோ டுடே வந்து மார்ச் இன்னைக்கு எத்தனாம் தேதி? 9ஆம் தேதி. ஓகே, மார்ச் 9ஆம் தேதி. இது வந்து ஸ்பெசிஃபிக்காக அந்த இதை மட்டும் எடுக்குது. 3வது மாதம் 8வது நிமிஷம் 7. ஓகே, ஸோ இதை டக்குன்னு போடுறேன் நான். எங்கே ஓகே. அட ஓகேவா? அப்டேட் ஐயோ 8 மணி ஆயிடுச்சு. ஸோ அதனால் இது வந்து 9ஆ மாற்றிக்குவோம். 8 9 கரெக்டாக 7 9க்கு நம்ம வந்து அலாரம் செட் பண்ணுறோம். ஓகே ஓகே. லேண்டிங் பிக்யூ இதுதான் வந்து லேண்டிங் பிக்யூ. இது வந்து இதுக்கு முன்னாடி எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்குறோம். யூஸ்வலாக நம்ம இதில் செக் பண்ணுவோம், லாக்ஸ் செக் பண்ணுவோம். அப்சர்வபிலிட்டியில் வந்துட்டு லாக்ஸ் செக் பண்ணுறோம். இந்த டேட்டுக்கு வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகேவா? இல்லை, லாஸ்ட்டாக நேற்று நைட்டு ஒரு 11:30க்கு எக்ஸிக்யூட் ஆகிருக்கு. ஓகேவா? டைம் ஆயிடுச்சு. ஓகே, ஸோ ஸ்டேட்டஸ் ஆஃப் லாஸ்ட் எக்ஸிக்யூஷன் வந்து சக்ஸஸ். அப்போது இது வந்து எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுன்னு அர்த்தம். ஓகேவா? எக்ஸிக்யூட் பண்ணிருச்சுன்னா என்ன பண்ணணும்? இங்கே வந்து எக்ஸிக்யூட் ஆயிருக்கான்னு சொல்லிட்டு பார்க்கணும். க்ளவுட் ஷெடியூல் வந்து அதோட வேலையை கரெக்டாக பண்ணிருச்சு. சி, இங்கே எக்ஸிக்யூட் ஆயிருச்சு. பட் ஆனால் நம்மளோட இந்த க்ளவுட் ரன் ஜாப் வந்து எந்த மாதிரி நம்ம கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம்? பக்கெட்டில் ஃபைல் பிளேஸ் ஆன உடனே எக்ஸிக்யூட் ஆகிற மாதிரி கான்ஃபிகர் பண்ணியிருக்கோம். இப்போ வந்து நம்ம வந்து க்ளவுட் ரன் வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம். ஆனால் பக்கெட்டில் வந்து ஃபைல் இல்லை. கரெக்டாக? அப்போது நமக்கு வந்து என்ன எரர் வரணும்? ஓகே, ஆக்சுவலாக இதில் வந்து எரர் வந்திருக்கணும். நம்ம கோடில் வந்து ஸ்டார்ட் பண்ணணும். நம்ம கோடை வந்து கொஞ்சம் மாடிஃபை பண்ணணும். கோடு வந்து தப்பாக இருக்குது. ஸ்கிரிப்ட் ஸ்டார்டடு பேட்ச் ஐடி ஃபைலே இல்லாமல் என்னத்தடா ப்ராசஸ் பண்ணிச்சு இது? எரர் மெசேஜ் என்ன? ஃபைல் நேம் என்ன? ஏன்னா ஃபைலே இல்லை. ஓகே, ஜிசிஎஸ் டு பிக்யூரா ஜாப் ஸ்டேட்டஸ் சக்ஸஸ் ஆகிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளோட பைத்தான் கோடில் நம்ம மாற்ற வேண்டிய லாஜிக்ஸ். ஓகேவா? ஸோ ஓகே, பட் எனிவே நமக்கு வந்து நேற்று நைட்டு கூட கரெக்டாக தான் இது வச்சு நோ வேலிடேஷன் நோ ஃபைல்ஸ் ஃபவுண்டுன்னு சொல்லிட்டு. ஸோ இதில் இன்னைக்கு ஏன் வரல அப்படின்னு தெரியல. இந்த வந்திருக்கு. ஓகே, ஸோ இந்த எரர் வந்து இந்த வந்திருக்கா? இன்ஃபோவில் வந்து நோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் இன் அ பக்கெட். பட் ஆனால் க்ளவுட் ரன் வந்து நம்மளோட க்ளவுட் ஷெடியூலரோட கான்செப்டை எக்ஸிக்யூட் பண்ணிருச்சு. எக்ஸிக்யூட் பண்ண உடனே இது க்ளவுட் ரன் ஆஸ் இட் இஸாக எக்ஸிக்யூட் ஆயிருக்கு. எக்ஸிக்யூட் ஆனோடனே என்னெல்லாம் பார்த்துருக்கு? பக்கெட்டில் ஃபஸ்ட்டு போய் ஃபைல் இருக்கான்னு பார்க்கும். ஃபைலே இல்லை. ஸோ அதனால் வந்து இஷ்யூஸ். ஓகேவா? ஸோ நோ ஃபைல்ஸ் ஃபவுண்ட் இன் அ லேண்டிங் பக்கெட். ஸோ அதனால் பேட்ச் அந்த ப்ராசஸை முடிச்சுட்டு நம்மளோட மெட்ரிக்ஸ் கொடுத்துருக்கு. ஓகேவா? இந்த க்ளவுட் ரன் ஜாப்ல நம்மளோட இந்த கோடு லாஜிக்காக பார்த்தோம் அப்படின்னா தப்பு. தப்புன்னா ஏன் தப்புன்னு சொல்கிறேன் அப்படின்னா, நமக்கு வந்து இங்கே எரர் மெசேஜ் டிஸ்பிளே ஆயிருக்கணும். ஃபைல் நேம் ஓகே என்ன,
அதே மாதிரி ஜாப் வந்து நமக்கு வந்து ஃபெயிலியர் ஆயிருக்கணும். நம்ம அதுக்கு இன்னொரு க்ளவுட் ரன் ஜாப் வச்சிருந்தோம். இது வந்து நம்ம ஃபர்ஸ்ட் டெவலப் பண்ணதுனால இதில் வந்து ஆசிட்டிஸாக இருக்கு, ஓகேவா? பட் எனிவே இங்கே இதை அப்படியே நீங்கள் லீவ் இட் பண்ணிருங்க. நமக்கு வந்து க்ளவுட் ஷெட்யூலர் வந்து அந்த கரெக்டாக இன்னைக்கு டைமுக்கு வந்து நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ணிட்டோம், ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ஷெட்யூலர். நம்ம க்ளவுட் ஷெட்யூலர் வச்சு நம்ம வந்து ஐ மீன் இந்த மாதிரி ஜாப்ஸை வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். இடிஎல் பைப்லைனை வந்து ஷெட்யூல் பண்ணுவோம், ஓகேவா? ஆஹ் இதே மாதிரி நமக்கு வந்து ஏர்ஃப்ளோ இந்த மாதிரி கிரான் ஜாப்ஸ் நிறையா இருக்குது. நம்மளோட ப்ராஜெக்டில் வந்து நம்ம இதை எப்படி யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, இது ஒன் ஆஃப் த வே. இன்னொரு மெத்தட் என்ன அப்படின்னா, நம்ம வந்து ட்ரிகர் டைப்பில் வந்து நம்ம வந்து ஒர்க் ஃப்ளோஸ் யூஸ் பண்ணுவோம். அதுவும் ஹெச்டிடிபி தான், ஓகேவா? ஸோ அதுலேயும் வந்து ஓகே, இப்போ நம்ம அது கிரியேட் பண்ணாதனால இதில் காட்டலை. அதுவும் இதே மாதிரி நமக்கு யூஆர்எல் கொடுத்துரும். ஜிசிபியில் வந்து எல்லாத்துக்குமே வந்து இந்த மாதிரி ஒரு எல்லா சர்வீஸ்க்குமே இந்த மாதிரி ஒரு யூஆர்எல் இருக்கும், ஓகேவா? அந்த யூஆர்எல் வச்சு தான் நம்ம ட்ரிகர் பண்ணுவோம், ப்ராசஸ் பண்ணுறது எல்லாமே. ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ஷெட்யூலர். இது வந்து ஒரு சிம்பிளான டாபிக் தான். நீங்கள் வந்து உங்களோட இப்போ நான் எப்படி கிரியேட் பண்ணணும், அதே மாதிரி நீங்கள் கிரியேட் பண்ணி வச்சிருக்கிற ஒரு க்ளவுட் அண்ட் ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க. டைமிங் எல்லாமே வந்து நீங்கள் ChatGPT-ல கேட்டுக்கலாம். இல்லை இஃப் யூ வாண்ட் டு ரியலி அண்டர்ஸ்டாண்ட் தென் யூ கேன் லைக் இந்த மாதிரி இதோட எக்ஸ்ப்ளனேஷன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதுவே ChatGPT-லையுமே கொடுக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். க்ளவுட் ஷெட்யூலர் வந்து கண்டிப்பாக நம்ம வந்து ரெஸ்யூமில் போடுவோம். இந்த கிரான் ஜாப் வந்து நான் இப்படி தான், நான் ChatGPT தான் எடுத்து நான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிங்கனாலும் இது வந்து பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஜஸ்ட் சிம்பிளாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். ஹவர், மினிட்டு, டே என்ன இதுன்னு சொல்லிட்டு, ஓகேவா? இன்டர்வியூவில் வந்து நீங்கள் க்ளவுட் ஷெட்யூலர் பற்றி நீங்கள் வந்து கொஞ்சம் ஒரு 2 to 3 minutes நான் பேசணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா கம்பல்சரி இதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இல்லை அப்படின்னா இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பெருசு இல்லை, சிம்பிளாக பார்த்தாலே போட்டுடலாம். இல்லை ஜஸ்ட்டு என்னன்னு மட்டும் சொல்கிறீங்க. இன்டர்வியூவர் கேட்குறாரு, நீங்கள் வந்து எப்படி உங்கள் ஜாப் ஷெட்யூல் பண்ணுவீங்க அப்படின்னா, நாங்கள் வந்து க்ளவுட் ஷெட்யூலில் வந்து டெய்லி எங்கள் ஜாப் வந்து நைட் 8 மணிக்கு இல்லை காலையில் 6 மணிக்கு இந்த மாதிரி ஷெட்யூல் பண்ணி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். நான் அப்படி தான் மென்ஷன் பண்ணேன். இந்த கொஷின் வந்து இது வரைக்கும் என்கிட்ட வந்து கேட்டதில்லை, இந்த இன்டர்வியூலன்னு இல்லை, இதுக்கு முன்னாடி நான் அட்டன் பண்ண இன்டர்வியூ எல்லாத்துலேயுமே, ஓகேவா? ஸோ இதுதான் வந்து க்ளவுட் ஷெட்யூலர்.